இன்னைக்கு காலையில் தான் அந்த நியூஸ் கேள்விப்பட்டேன். கொஞ்ச நாளாகவே இடையில உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்பப்போ பரவாயில்ல கவலைப்படாங்க, ஒன்றும் செய்யாது, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ இடையில நாங்கள் பேசுவது உண்டு. நிறைய தடவை என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அண்ணே நீங்கள் ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணுங்கண்ணே, அது மாதிரிலாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நாங்கள் எங்கள் டீமெல்லாம் வச்சு நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம். அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. எனக்கெல்லாம் அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய சின்ன கலைஞர்கள்லாம் அவங்களெல்லாம் வச்சு அப்படி சேர்த்து ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதை கொஞ்சம் பெரிய அளவில் செய்கிறதுக்குள்ளே இந்த தகவல் கேட்கும்போது ரொம்ப 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 கஷ்டமாகி போச்சு. இதில் என்ன அப்படின்னா, கடைசியாக பொண்டாமணியனுடைய நினைவாக வந்து இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் ஒரு சின்ன பையன் கூட நடிச்சிட்டு இருந்தான். தம்பி யார் அப்படின்னா, நான் பொண்டாமணியன் பையன் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்பாவுக்கு ஃபோன் போட்டுறா பேசுவோம் அப்படின்னு ஃபோன் போட்டு பேசணும். அண்ணே பார்த்துக்கிடுங்கண்ணே, பையனெல்லாம் பார்த்துக்கிடுங்கண்ணே, கொஞ்சம் அப்படியே வளர்த்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக சொல்லியிருந்தார். ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே, நாங்களாம் இருக்கோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரம் சந்திப்போனே அப்படின்னு சொல்லுவோம். அப்பப்போ இடையில நாங்கள் பேசிடுவோம். இன்றைக்கி காலையில் தூங்கி முடித்த உடனே முதல் தகவல் இந்த மாதிரி அண்ணன் பொண்டாமணி அவர்கள் காலமானார் அப்படின்னோடனே நான் நம்பலை. ஏன்னா இப்போது நிறைய யூடியூப் சேனல்களில் வந்து தவறான நிறைய விஷயங்கள் தானே காதுக்கு வருது. அப்படிலாம் இருக்காதுப்பா அப்படி நான் வீட்டில் சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு. இருந்தாலும் அது அப்படி நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு விட்டு கிளம்புனேன். இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்கள் வந்து ஆமாம் உண்மையிலே காலமானார் அப்படின்ற தகவல் கேள்விப்படும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அந்த நிகழ்ச்சி அப்படியே இப்போ பாதியிலே அப்படியே நிறுத்தி வச்சுட்டு எப்படியாவது வந்து 4 மணிக்குள்ளே எடுத்துருவாங்க அப்படின்னு தகவல் கேட்ட உடனே எப்படியாவது போய் ஒரு அஞ்சலி செலுத்திட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்தேன். உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பொண்டாமணியன் ஃபேமிலின்னு இப்பவும் நானும் நம்ம அண்ணன் பெஞ்சமின் போன்றவர்களாம் நாங்கள் இருக்கோம். அவருடைய குடும்பத்தை வந்து பாதுகாப்பதற்கும் நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கும் எங்களால் இயன்ற எல்லா உதவிகளையும் எங்களால் முடிந்தவரை எல்லா நேரங்களிலும் அவங்க குடும்பத்தோடு நாங்கள் இருப்போம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். அண்ணனுடைய ஆத்மா சாந்தி அடையும். எல்லாருமே அவங்கவுங்க பெயரில் அண்ணனுக்காக ப்ரே பண்ணிக்கங்க. அண்ணனுடைய ஆத்மா சாந்தியிட மீண்டும் நான் வணங்குகிற இறைவனை வேண்டி